பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தர உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 23 27 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடன் தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றலவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அனுதினம் காண்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை கர்த்தர் நிறைவேற்றும்படி அப்படி அன்பின் கரங்களில் ஒப்பிடுறோம். நான் என் பிள்ளைகளை அன்பு செய்வது போல, என் பிள்ளைகள் என்ன அன்பு செய்வது போல, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் உங்களோடு கூட வந்து வாழ்வேன் என்று சொன்னீரே. எத்தனையோ குடும்பங்களில் நீர் இல்லாதபடியால் ஆண்டவரே, அநேக குடும்பங்களிலே கண்ணீரும் வேதனையும் துயரத்திலும் இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே நீர் இருப்பேன் என்று சொன்னால் அந்த வீடு சமாதானத்திலே நிரம்பும் ஆண்டவரே. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீரே. இன்று வாசிக்கப்பட்ட வேத சத்தியத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பங்களிலும் நீர் உம்முடைய சமாதானத்தை வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிறமைக்கா நன்றி. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஆண்டவரே பிள்ளைகள் உறவுகள் மத்தியில கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பி உறவுகள் மத்தியில ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் சுவாமி. ஆனால் அந்த உலகம் கொடுக்கிற அந்த சமாதானம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்பா. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அந்த தெய்வீக சமாதானத்தை, பரலோக சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.